விநாயகர் புராணம்னு உடனே நமக்கு சாமி கதை மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனா அது வெறும் ஒரு மத நூல் மட்டும் இல்ல. அது ஒரு பெரிய மகாகாவியம், நம்ம வாழ்க்கைக்கே தேவையான ஒரு ஞான பொக்கிஷம். அது எப்படின்னு தான் இந்த முழு விவரத்துல நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஒரு வரியே போதும். இது வெறும் கதை இல்ல, நாம் எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கிற ஒரு ஞான பொக்கிஷம். வாழ்க்கையில வர்ற நல்லது கெட்டது, நாம சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இந்த புராணம் எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்குங்கிறத இந்த வரி அழகா சொல்லுது இல்லையா? சரி வாங்க, இந்த புராணத்தோட ஆழத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த புனிதமான நூல் எப்படி உருவாச்சு, அதோட பிரம்மாண்டம் என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த புராணத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க அதோட அளவை பார்த்தாலே போதும். யோசிச்சு பாருங்க, மொத்தம் 12,000 ஸ்லோகங்கள். இது ஒரு மிகப்பெரிய தொகுப்பு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பார்க்கவ புராணம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஞானம் எப்படி நம்ம கைக்கு வந்துச்சுங்கிறது தான். பாருங்க, இது சாதாரணமா எழுதப்பட்ட நூல் இல்ல. முதல்ல சிவபெருமான் பிரம்மதேவருக்கு சொல்றாரு. பிரம்மதேவர் அதை வியாச முனிவருக்கு உபதேசிக்கிறாரு. கடைசியா வியாசர் தன் சீடர் பிருகு முனிவருக்கு அதை கொடுக்கறாரு. அதாவது கடவுள்கள் கிட்ட இருந்து முனிவர்கள் வழியா மனிதர்களோட நன்மைக்காக இது அருளப்பட்டிருக்கு. சரி, இப்ப இந்த மகாகாவியத்தோட ஞானத்தை ஒரு கதை மூலமா புரிஞ்சுக்க போறோம். காமந்தன் ஒருத்தனோட வாழ்க்கை கதை. ரொம்பவே திருப்பங்கள் நிறைஞ்ச கதை இது. இந்த கதையில 2 முற்றிலும் எதிரான கதாபாத்திரங்கள். ஒரு பக்கம் காமந்தன், பாவம், கொடுமை, கொள்ளைன்னு எல்லா தீய பழக்கங்களும் கொண்டவன், தன் குடும்பத்தையே சித்திரவதை செஞ்சான். இன்னொரு பக்கம் அவனோட மனைவி குடும்பினி, ரொம்பவே நல்லவங்க, ஒரு புண்ணியவதி. ஆனா காமந்தனால ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அவனோட கொடுமை எந்த அளவுக்கு போச்சுன்னா அவனோட குடும்பமே அவனை விட்டுட்டு ஓடி போயிருது. அதுக்கப்புறம் காமந்தன் இன்னும் மோசமாகறான். ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனா மாறுறான். பொழுதுபோக்குக்காக கொலை கூட பண்றான். கடைசியா ஒரு பிராமணரை கொன்னு ஒரு பயங்கரமான சாபத்தையும் வாங்கிக்கிறான். இதனால எல்லாரும் அவனை கைவிட்டுதுறாங்க. இப்போ அவனுக்கு நோய் வந்து எல்லாரும் அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவனோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்கான். அப்போ ஒரு முனிவர் அவன் முன்னாடி வராரு. அவனுக்கு பாவ விமோச்சனம் கிடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்றாரு. அது என்னன்னா, அவன் கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு பாழடைஞ்சு போன ஒரு பிள்ளையார் கோவில திரும்ப கட்டணுங்கிறது தான். அவன் செத்ததுக்கு அப்புறம் யமதர்மன் முன்னாடி நிக்கிறான். அப்போ யமன் ஒரு தீர்ப்பு சொல்றாரு. பெண்களை துன்புறுத்துறவனுக்கு மன்னிப்பே கிடையாது, விமோச்சனமும் கிடையாது. ரொம்ப கடுமையான தீர்ப்பு. ஆனா அதே சமயம் காமந்தன் செஞ்ச அந்த ஒரே ஒரு நல்ல காரியத்தையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. இதுதான் கர்மாவோட விளையாட்டு. அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை உண்டு, அதே சமயம் அந்த ஒரு புண்ணியத்துக்கும் பலன் கிடைக்குது. அவன் அடுத்த பிறவியில சோமகாந்தன்னு ஒரு பெரிய மன்னனா பிறக்கிறான். இளமை காலமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வளமா போகுது. ஆனா வயசான காலத்துல போன ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் அவனை தொழுநோய் வடிவத்துல வந்து பிடிக்குது. பாருங்க, அவன் கட்டின விநாயகர் கோயில் புண்ணியம் அவனுக்கு ராஜயோகத்தை கொடுத்தது. ஆனா அவன் செஞ்ச பாவம் அவனை விடல. அப்புறம் என்ன ஆச்சு? எந்த மருந்தாலையும் குணப்படுத்த முடியாத அந்த தொழுநோய் எப்படி சரியாச்சு தெரியுமா? அவனோட போன ஜென்ம பாவத்தோட வெளிப்பாடா இருந்த அந்த நோய் பிருகு முனிவர் அவனுக்கு முழு விநாயகர் புராணத்தையும் எடுத்து சொன்ன பிறகுதான் குணமாகுது. கதையோட சக்தியை பாருங்க. ஒரு தனிப்பட்ட ஆன்மாவை விநாயகரோட கதை எப்படி காப்பாத்துச்சுன்னு பார்த்தோம். சரி, இப்போ விநாயகர் எதுக்காக அவதாரம் எடுத்தார், அவரோட பிறப்புக்கு பின்னாடி இருந்த பிரபஞ்ச நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். அப்போ கஜமுகாசுரன்னு ஒரு அசுரன். அவனுக்கு சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு வரம் கிடைச்சிருக்கு. அதனால அவனை யாராலையும் ஜெயிக்க முடியல. தேவர்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சி யாகங்கள் எல்லாத்தையும் அழிச்சு 3 உலகத்திலையும் பெரிய அழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தான். அவனை சிவபெருமானோட சக்தியால மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு நிலைமை. இதுக்கு தீர்வு ரொம்ப அற்புதமா வந்துச்சு. சிவனும் பார்வதியும் 2 யானைகள் இருக்கிற ஒரு ஓவியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தெய்வீக கரு உருவாகுது. அதுதான் விநாயகரோட அவதாரத்துக்கு காரணமா அமையுது. அந்த தெய்வீக தரிசனத்திலிருந்து தான் விநாயகர் பிறக்கிறார். பிறந்த உடனேயே சிவபெருமான் அவருக்கு கணபதின்னு பட்டம் கொடுக்கிறார். கணபதினா எல்லா கணங்களுக்கும், அதாவது தேவ படைகளுக்கும் தலைவர்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இனிமே எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், ஏன் தேவர்களே ஒரு விஷயத்த செஞ்சாலும் முதல்ல கணபதியை கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும்னு ஒரு விதியையும் உண்டாக்குறார். இப்ப நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். ஒரு பக்கம் பிரம்மாண்டமான கஜமுகாசுரன், இன்னொரு பக்கம் சின்ன பையனா இருக்கிற கணபதி. இந்த 2 பேருக்கும் நடக்க போற அந்த தெய்வீக போரை பத்தி தான் பார்க்க போறோம். சின்ன பையன்தானேன்னு கணபதியை ஏளனமா பார்க்கறான் கஜமுகாசுரன். நாகாஸ்திரம், இந்திராஸ்திரம், வருணாஸ்திரம்னு உலகத்தையே அழிக்கக்கூடிய தன்னோட சக்தி வாய்ந்த எல்லா அஸ்திரங்களையும் கணபதி மேல ஏவுறான். ஆனா என்ன ஆச்சரியம், அவன் அனுப்புன ஒவ்வொரு அஸ்திரமும் கணபதி கிட்ட வந்ததும் தன்னோட சக்தியெல்லாம் இழந்து சும்மா அவர் கால்ல வந்து விடுது. ஏன்னா எல்லா சக்திகளுக்கும் மூலமா இருக்கிறவரே அந்த சக்திகளால ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? அப்பதான் கணபதி
அந்த வரத்துல இருந்த ஒரு சின்ன ஓட்டைய கண்டுபிடிக்கிறார். கஜமுகாசுரன் கிட்ட சொல்றார், உன்னை எந்த ஆயுதமும் அழிக்காதுன்னு தான் உனக்கு வரம் இருக்கு. ஆனா என்னோட தந்தத்தால உனக்கு அழிவில்லைன்னு எந்த வரமும் உனக்கு கிடைக்கலையே. சொன்னதோட நிக்காம கணபதி தன்னோட வலது பக்க தந்தத்தையே உடைக்கிறாரு. அதையே ஒரு ஆயுதமாக்கி தெய்வீக சக்தியோட கஜமுகாசுரன் மேல வீசுறாரு. அந்த தந்தம் அவனை தாக்கி அவனை தோற்கடிக்குது. ஆனா அவனை அழிக்கிற அதே நேரத்துல அவனுக்கு ஞானத்தையும் கொடுக்குது. இதனால தன்னோட கடைசி நேரத்துல கஜமுகாசுரன் கணபதி கிட்ட சரணடைறான். கணபதியும் அவனோட பக்தியை ஏத்துக்கிட்டு அவனை ஒரு மூஞ்சூரா மாத்தி தன் வாகனமா ஆக்கிக்கிறார். சரி, இவ்ளோ பெரிய கதையிலிருந்து நாம நம்மளோட இன்னிய வாழ்க்கைக்கு எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? இந்த புராணம் நமக்கு சில அடிப்படை உண்மைகளை ரொம்ப அழகா சொல்லுது. முதல்ல கர்மா. நாம செய்யற நல்லது கெட்டது ரெண்டுமே பிறவிகள் தாண்டியும் நம்ம கூட வரும். ரெண்டாவது மீட்பு. எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் உண்மையான மனமாற்றமோ நம்பிக்கையும் இருந்தா அதிலிருந்து நிச்சயம் மீண்டு வர முடியும். மூணாவது நம்பிக்கை. ஒரு உயர்ந்த சக்தி மேல நாம வைக்கிற நம்பிக்கை தான் எந்த கஷ்டத்தையும் தாங்குற பலத்தை நமக்கு கொடுக்கும். கடைசியா கடமை. சோமகாந்தனோட மனைவியும் மகனும் செஞ்ச மாதிரி நம்ம செயல்கள் மூலமா தான் உண்மையான பக்தியை நம்ம காட்ட முடியும். இந்த ஒரு வரி ரொம்ப ஆழமானது. செழிப்பா இருக்கிற காலத்துல காட்டுற பாசத்தை விட கஷ்டத்துல இருக்கிறப்போ செய்யற உதவிதான் பெருசு. சோமகாந்தனுக்கு தொழுநோய் வந்தப்போ அவனோட குடும்பம் அவனை விட்டு விலகல, அவனுக்கு ஆதரவா இருந்தாங்க. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம நேசிக்கிறவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கூட நிக்கிறதா உண்மையான அன்பு. இறுதியா இந்த புராணம் நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேக்குது. காமந்தனோட மொத்த விதியையும் அவன் கட்டின ஒரே ஒரு கோயில் மாத்துச்சு. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையோட பாதையே மாத்தக்கூடிய அந்த ஒரு நல்ல காரியம் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.